ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மரவள்ளி கிழங்குல சிப்ஸு செய்யலாங்களா? வாங்க. கிழங்கு வாங்கி நல்லா இப்போ மரவள்ளி கிழங்கு வாங்கும்பொழுதே அவங்களே செத்தி தராங்க. 30 ரூபா கிழங்கு அப்படின்னா 10 ரூபா அவங்க செத்தி தர்றதுக்கு வாங்கிக்கிறாங்க. நானும் அது மாதிரி வாங்கி அழகாக செத்தி அலசிட்டு அழகாக செத்தி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே எண்ணெயை காய விட்டு சிப்ஸு போட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. கிழங்கு கிடைக்கும் பொழுது நம்ம வீட்டிலையே பண்ணிக்கலாம். மரவள்ளி கிழங்கு கிடைக்காதப்ப வேணால் கடையில் வாங்கி கொடுத்துக்கலாம். இப்போ கிடைக்குதுங்களா, நம்ம வாசல்லே வந்து விற்கிது. அதனால் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததும் ஸ்நாக்ஸு சிப்ஸு ரெடி பண்ணி கொடுங்க. நானும் எண்ணெயில் காய விட்டு பாருங்கள் பொரித்து எடுத்துக்கிட்டேன். சூப்பராக வருது. அப்படியே நல்லா மெல்லிசாக சீவி தராங்க. நல்லா இருக்குது. அது மாதிரி போட்டு எடுத்துக்கங்க. வீட்டிலே பண்ணி குடிக்கும் பொழுது என்ன ஆயிலில் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கங்கிறது தெரியாது. நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம். நல்லா பொரித்து எடுத்துட்டு பாருங்கள். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. சால்ட்டு போட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் இல்லாத எடுத்து வச்சுக்கலாம். சில குழந்தைங்க காரம் சாப்பிடுங்க, சில குழந்தைங்க காரம் சாப்பிடாது. வயசானவங்க இருந்தாலும் கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுக்கு பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கங்க. காரம் போடாமல் சால்ட்டு மட்டும் போட்டுக்குங்க. அதே சால்ட்டு சேர்க்காதவங்களும் இருக்காங்க. அதனால் சும்மா பொரித்து எடுத்தாலே நல்ல டேஸ்ட் இருக்குது. அதில் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா டப்பாவில் மூடி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ சால்ட்டு கொஞ்சம் போட்டு கலக்கிக்கிங்க. காரத்துக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்குங்க லைட்டாக. அப்போ உப்பு போட்டுக்கிட்டேன். சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. மரவள்ளி கிழங்கு சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.